ரைட்டா? ஒரு இலட்சியவாயின் தரப்பட்டுள்ள துணிவின் அமுக்கம் மாறாமல் பேணப்பட்டால் தனி வெப்பநிலை டீயுடன் அதை நடத்தி ரோவின் மிகச்சிறந்த மாறல். ரைட்டா? பிவி சமனின் நாட்டி உங்களுக்கு தெரியும். ரைட்டா? பிவி சமனின் நாட்டி அந்த இடத்துல அடர்த்தி உள்ளவாரான்னு தெரியும். அப்போ ஃபர்ஸ்ட் டைம் எழுதக்குள்ளேயே அடர்த்தியை உள்வாங்கி எழுதுற மாதிரி எழுதிருங்க. ஸோ நீங்க ப்ராக்டிஸ் பண்ணி பழகினதால உங்களுக்கு இந்த சாம்பாடு நார்மலாகவே வரணும். ரோவின் கீழ் மூலக்கூற்று அடர்த்தி, ஸோ ஆர்டி. ரைட்? இவர் ஒரு மாறிலி, டெம்பரேச்சர் மாற மாற கேட்குறாங்க. அடுத்தது வந்து என்ன சொல்றாங்கன்னு சொன்னா அமுக்கம் மாறாமல் பண்ணப்படாது இவர் மாறலன்னு ஹைக்கிறாங்க. ஸோ அடுத்தது வந்து இது மூலக்கூற்று துணிவு, அவர் வந்து மாறிலி. ஒரு குறிப்பிட்ட வாயு ஒன்று ஹைச்சால அவர் மூலக்கூட்டு துணிவு வந்து மாறலி. ரைட்டா? ஒரு மூலக்கூட்டு துணிவு வந்து மாறலி. ஸோ இவரை பொறுத்து இவர் எப்படி மாறுறாருன்னு சொன்னா ரோ டி சமன் பிஎம் ஓவர் ஆர். ஆகவே இவர் மாறலி இவர் மாறலி இவர் மாறலின்னு சொன்னா இவர் வந்து பிவி சமன் கே என்ற அமைப்புல வருதா? பிவி சமன் கே என்று சொல்ற அமைப்புல வருது. ஓ ஆகவே இவர் y x சமன் கே அமைப்புல வந்தா பிவி சமன் கே என்ன அமைப்பு? 5வது. ஓமா இல்லையா? இந்த வளைதானே ஓமா இல்லையா? பிவி சமன் கேக்கு ரைட். 10வது 3 வெப்ப இயக்கவியல் செயல்முறைகள் கீழே தரப்பட்டுள்ளன. ஒரு சமவெப்ப செயல்முறை, ஒரு மாறா கனவளவு செயல்முறை, டெல்டா வி சமன் 0. சமவெப்ப செயல்முறை டெல்டா டி சமன் 0. ஒரு மாறா அமுக்க செயல்முறை. ரைட்? இந்த எவ்வளவு இடத்துலையும் ரைட்டா? இந்த எவ்வளவு இடத்துலையும் சோ ஒரு இலட்சிய வாயுக்கு வழங்கப்படும் எல்லா வெப்ப சக்தியும் உள்ளுக்குள்ள கொடுக்கிற சக்தி எல்லாமே வேலையாக மாறுது. மறைமுகமாக சொல்ல வந்த விஷயம் 3 கூறுகள் இருக்கு. டெல்டா கியூ சமன் டெல்டா யூ பிளஸ் டெல்டா டபிள்யூ. நான் கொடுக்குற வெப்பம் எல்லாம் இதா மாறுதுன்னு சொன்னா அவங்க சொல்ல வர விஷயம் வந்து டெல்டா யூ 0 சந்தர்ப்பம் இருக்காங்க. உமா இல்லையா? கொடுத்த வெப்பம் எல்லாம் வேலையாக மட்டும் மாறுதுன்றது மறைமுகமா என்ன? நான் தார காசு எல்லாம் அவன்கிட்ட மட்டும் கூட வேண்டா, நீ அதுல ஹை வச்சிடாத என்றே அர்த்தம். ரைட்டா? ஆகவே கியூ முழுக்க டெல்டா டபிள்யூ மாறுதுன்னு சொன்னா யூக்கு ஒன்றுமே குடுபடக்கூடாது, யூல எந்த மாற்றம் வரக்கூடாது. அகச்சக்தியில எந்த மாற்றமும் வரலன்னு சொன்னா மறைமுகமா என்ன அர்த்தம்? டெல்டா டி சமன் 0. ஸோ டெல்டா டி சமன் 0 இவர் மட்டும், இவர் வரமாட்டார், இவர் வரமாட்டார். ஆகவே ஏ மாற்றம். ரைட்? ஸோ இந்த இடத்துல அந்த கேள்வியை வச்சு என்னென்ன விஷயத்தை கத்துக்கொள்ளலாம், என்னென்ன விஷயத்தை படிக்கலாம் என்றது நோக்கம் கிடையாது. ரைட்டா? நம்மளுடைய நோக்கம் இந்த கேள்விக்கு ஷோர்ட்டான நேரத்துக்குள்ள தெளிவாக என்னட்ட இருக்கிற விஷயங்களை வச்சுக்கொண்டு நான் அப்படி ஆன்சர் பண்ணி அதிகமாக புள்ளிகளை குவித்துக் கொள்ள போகிறேன் என்றதான் நோக்கம்.